இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது இருக்க போய் தானே டெய்லி கீழே படுத்து எஸ்கேப் ஆகுறாரு. இத ஒளிச்சு வச்சுட்டா பெட்ல ஏன் பக்கத்துல தானே படுத்து ஆகணும். எஸ், இதுதான் வழி, செஞ்சிருவோம். வாழ்த்துக்கள். எதுக்கு? முதல்ல கை கொடு. எதுக்காக வாழ்த்துக்கள் சொன்ன? நீ நினைச்ச மாதிரியே அம்மாவை ஜெயிக்க வச்சுட்ட, அதுக்குதான். இதுல என்ன இருக்கு? உனக்கு இது சாதாரணமா தெரியலாம், ஆனா இந்த ஐடியாவே இல்லாத எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சு போட்டி போட வச்சு இத்தனை பிரச்சனையை தாண்டி ஜெயிக்க வச்சது சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. ரியலி யூ ஆர் கிரேட். நீயும் பாட்டியும் இல்லைன்னா கண்டிப்பா தேல ஜெயிச்சிருக்க முடியாது. அதனால இதுல உங்க 2 பேருக்குமே பங்கு இருக்கு. இப்ப கால்வலி எப்படி இருக்கு? அது பரவாயில்ல. என்ன தேடுற? இல்ல, இங்க என்னோட பாய் இருந்துச்சு, அது எங்க? தெரியலையே, நான் பார்க்கலையே. இப்ப அந்த பாயம் தலகாணி இல்லாட்டி என்ன கேட்டு போச்சு? வா, பெட்ல படு. இல்ல பரவாயில்ல. என்ன இது? எதுக்கு இப்படி படுக்கிற? நான் தரையில் தானே எப்பவும் படுப்பேன். பேசாம பெட்ல வந்து படுக்கலாம்ல. நான் கீழே படுத்துக்கிறேன். ஐயோ, உறுத்துதே. சரி இரு, இன்னொரு வாட்டி ஊதி விடுறேன். இப்போ ஓகேயா? இல்ல, இன்னும் உறுத்தலாதான் இருக்கு. அம்மா, இல்ல, ஊதியும் தூசி போகலனா நாக்கால தூசி எடுத்துடலாம். கண்ணு உறுத்தாது, ஈஸியா தூசி வந்துரும். சரி இரு வரேன். ஏன் அக்கா கூட்டிட்டு வந்த? நீ தானே கண்ணுல தூசி எடுக்கணும்னு சொன்ன, அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த கண்ணுல தூசி விழுந்திருக்கு? இந்த கண்ணுல. காட்டு, நான் எடுத்து விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம், தூசி போயிடுச்சு. போயிடுச்சா? உறுத்தலா இருக்குன்னு சொன்னியாமே. இப்ப சரியாயிடுச்சுக்கா, இம்சை பண்ணாத. ஏன் வேணான்ற? அதான் வேணான்றால, விட்டுருங்க. இப்போ உறுத்தல் போயிருச்சா? ஐயா சாமி, உறுத்தல் போயிடுச்சு. இவருக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரா, இல்ல உண்மையிலே எதுவும் புரியலையா? கடவுளே, இவருக்கு எப்படி நான் லவ் வர வைக்கிறது? என்ன பண்ண போறனோ? போயா. ஏய், இப்ப வழிய வர்றீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? தைரியம் இருந்தா அடிச்சு பாரு. மவனே, இவளுங்க அடங்க மாட்டாளுங்க. உன் கைவரிசை காட்டு மவனே, அப்பத்தான் 3 பேரும் தெரிச்சு ஓடுவாளுங்க. இவளுங்கள அடிங்க. நீங்க தானே சவால் விட்டீங்க, அப்புறம் எதுக்கு கோவப்படுறீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல சவால் விட்டோம், அதுக்காக நிஜமா வந்து முறவாசல் செய்வாங்களா? அப்படி செஞ்சா
எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஊர்ல? இதெல்லாம் நீங்க சவால் வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இதே நீங்க ஜெயிச்சிருந்தா எங்களை போனா போட்டுன்னு விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? மரியாதையை வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க. அடி வெளுத்துருங்க. கேட்டுச்சுல, வெளுத்து விட்டுருவேன். இப்ப என்ன வீட்டு வேலை செய்யணும், நானே வரேன். சரி, துணியை கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். இந்தாங்க. இந்தா. சகல சின்னத்த போற ஆர்வத்தை பாத்தியா? அங்க போனதுக்கு அப்புறம் ஹெவி ஷாக் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி துவைக்கணும்? இப்படியா? ஓடுமாடா. என்னங்க நீங்களா? சந்திரா, என் நிலைமைய பாத்தியா? என்ன இப்படி துணி துவைக்க விட்டுருக்காங்க பாரு. உங்களதான் ஊரை விட்டு போக சொன்னல, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? நாங்க ஊரை விட்டு தான் போயிட்டு இருந்தோம். வழக்கம் போல அந்த டிரைவர் பயலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் வழியில வந்து மறிச்சிட்டான். அவனோட உன் அக்கா பொண்ணுங்களும் வந்து அசிங்கப்படுத்தி பேசி எங்களை இழுத்துக்கிட்டு வந்து துணி துவைக்க வச்சுட்டாங்க. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஊர் தலைவர கம்பீரமா இருக்க வேண்டிய மனுஷன் உங்களை போய் இப்படி துணி துவைக்க வச்சுட்டாங்களே. சித்தப்பா, அந்த புடவையை கொடுங்க. இந்த மௌனே, இந்தா. இப்பதானே துவைச்சேன், வேற கொடுங்க. ஐயோ, எது துவைச்சது எது துவைக்காதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, இதுக்கு இப்பதான் சோப் போட்டேன், வேற கொடுங்க. ஐயோ, இரு மௌனே, நீ வேற பாத்துக்கிட்டே இருக்க அந்த மயில் பையன். பாத்து புடவை நினைச்சு வேஷ்டியை துவைச்சிட போறீங்க. போதும் போதும் போதும். என்ன ரவதி இவ்வளவு லேட்டா துணி எடுத்துட்டு வர? இங்க பாருங்க, இவங்க துணி துவைச்சிட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும், மாப் போடணும், காய்கறி வாங்கணும், பாத்திரம் வளர்க்கணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. சீக்கிரம் போடுங்க துணிய. மாமா துவைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்தா. ஏன் உங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி துணி எல்லாம் துவைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ரெகுலரா துவைப்பா மாமே. என்னைக்கு நீங்க 2 பேரும் சபதம் போட்டீங்களோ அன்னைக்கே கன்ஃபார்மா டுபாக் வாங்கி தோத்துட்டு இங்க வீட்டு வேலைக்கு வருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் அன்னையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதெல்லாம் தான் இது. படுபாவி வெச்சு செய்யறானே.